வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். போரினால் பாதிக்கப்பட்ட காசாவிலிருந்து பாலஸ்தீனியர்களை கிழக்கு ஆப்பிரிக்க நாடான தெற்கு சூடானுக்கு மீள்குடியேற்றுவதற்கான சாத்தியங்கள் குறித்து இஸ்ரேல் தெற்கு சூடான் அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. காசா ஹமாஸுக்கு எதிரான 22 மாத கால தாக்குதலால் பெரும்பாலும் இடிபாடுகளாக மாறியுள்ளது. அப்படியான ஒரு பிரதேசத்திலிருந்து மற்றும் ஒரு நாட்டுக்கு குடிபெயர பெரும்பாலான பாலஸ்தீனியர்கள் விரும்பலாம் என இஸ்ரேல் கருதுகின்றது. காசாவின் வெவ்வேறு பகுதிகளை இஸ்ரேலிய ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதென்றால் லட்சக்கணக்கான பாலஸ்தீனியர்களை 2-3 தடவைகள் காசாவுக்குள்ளேயே இடம்பெயர செய்ய வேண்டும். அவர்களை காசாவுக்கு வெளியே மற்றொரு நாட்டுக்கு இடம்பெயர செய்துவிட்டால் அது இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கையை எளிதாக்கலாம். இந்த விஷயத்தை நன்கு அறிந்த 6 பேர் AP செய்தி நிறுவனத்திடம் பேச்சுவார்த்தைகள் நடந்துள்ளதாக உறுதிப்படுத்தினர். இருப்பினும் அவை எவ்வளவு தூரம் முன்னேறியுள்ளன என்பது தெளிவாக தெரியவில்லை. தெற்கு சூடானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையே நெருக்கமான உறவுகளை உருவாக்க உதவும் என்று சிலர் கூறுகின்றனர். கடந்த வாரம் தெற்கு சூடானின் வெளியுறவு அமைச்சர் செமியா கும்பா இஸ்ரேல் மற்றும் மேற்கு கரைக்கு பயணம் செய்தார். இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் கிடியோன் சாரின் முன்முயற்சியின் பேரில் வெளியுறவு அமைச்சின் இயக்குநர் ஜெனரல் சாக்சி டீஸ்டீன் மற்றும் துணை அமைச்சர் ஷாரன் ஹாஸ்கல் ஆகியோரின் பங்கேற்புடன் இந்த பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இஸ்ரேலுக்கும் தெற்கு சூடானுக்கும் இடையிலான சிறப்பு உறவுகள் 2011ஆம் ஆண்டு நாட்டின் சுதந்திர பிரகடனத்திற்கு முன்பே தொடங்கின. தெற்கு சூடானின் சுதந்திர போராட்டத்தில் இஸ்ரேல் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தது. தெற்கு சூடானை இறையாண்மை கொண்ட நாடாக முதலில் அங்கீகரித்த நாடுகளில் இஸ்ரேலும் ஒன்று. இது நெருக்கமான இருதரப்பு உறவுகளுக்கு வழிவகுத்தது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு காசாவிலிருந்து பாலஸ்தீனியர்களை காசாவுக்கு வெளியே இடப்பெயர்வு செய்வதைத்தான் முன்பு தன்னார்வ இடப்பெயர்வு என்று குறிப்பிட்டுக் கொண்டிருந்தார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் காசா தொடர்பான ஆரம்ப திட்டமும் பாலஸ்தீனியர்களை காசாவுக்கு வெளியே குடியேற்றுவதுதான். ஆனால் பாலஸ்தீனியர்களை எந்த நாட்டுக்கு குடியேற்றுவது என்பது இருவரும் வெளிப்படையாக அறிந்திருக்கவில்லை. ட்ரம்ப் ஜோர்டான் மற்றும் எகிப்துடன் சில சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தினார். ஆனால் அந்த இரு நாடுகளும் காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்களை ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கவில்லை. அந்த இரு நாடுகளிலும் ஏற்கனவே லட்சக்கணக்கில் பாலஸ்தீனிய அகதிகள் உள்ளார்கள். சூடான் மற்றும் சோமாலியா உட்பட பிற ஆப்பிரிக்க நாடுகளுடனும் இஸ்ரேல் இதே போன்ற மீள்குடியேற்ற திட்டங்களை முன்வைத்துள்ளது. பாலஸ்தீனியர்கள் மனித உரிமை குழுக்கள் மற்றும் சர்வதேச சமூகத்தின் பெரும்பகுதி சர்வதேச சட்டத்தை மீறி மக்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றுவதற்கான ஒரு நடவடிக்கையாக இந்த திட்டங்களை ஏற்கனவே நிராகரித்துள்ளன. இஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சர் இந்த விவகாரம் தொடர்பாக கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டது. தெற்கு சூடானின் வெளியுறவு அமைச்சர் பேச்சுவார்த்தைகள் குறித்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்கவில்லை. அமெரிக்க ராஜாங்கத்துறை செய்தி தொடர்பாளர் ஒருவரிடம் அதை பற்றி கேட்டபோது இரு நாடுகளிடமும் தனிப்பட்ட ராஜதந்திர உரையாடல்கள் குறித்து கருத்து தெரிவிக்க முடியாது என்று கூறிவிட்டார். தெற்கு சூடானுடன் இணைந்து பணியாற்றும் ஒரு அமெரிக்க அமைப்பின் நிறுவனர் ஜோ ஸ்லாவிக் பேச்சுவார்த்தைகள் குறித்து தெற்கு சூடான் அதிகாரிகள் தனக்கு விளக்கம் அளித்ததாக கூறினார். பாலஸ்தீனியர்களுக்கான முகாம்களை அமைப்பதற்கான இடங்களை ஆராய இஸ்ரேல் தூதுக்குழு தெற்கு சூடானுக்கு வருகை தர திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறினார். இஸ்ரேலிய தூதுக்குழுவின் பயணத்திற்கான தேதி எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை. இஸ்ரேலிய தூதுக்குழு பயணத்தினை உறுதிப்படுத்துவதற்கான கோரிக்கைக்கு இஸ்ரேல் உடனடியாக பதில் கொடுக்கவில்லை. தெற்கு சூடானில் தற்காலிக முகாம்களை அமைப்பதற்கு இஸ்ரேல் பணம் செலுத்த வாய்ப்புள்ளதாக ஸ்லாவிக் கூறினார். தெற்கு சூடான் சிவில் சமூக குழுவின் தலைவர் எட்மண்ட் யாகானி பேச்சுவார்த்தைகள் குறித்து தெற்கு சூடான் அதிகாரிகளிடமும் பேசியதாக கூறினார். இந்த பேச்சுவார்த்தைகள் குறித்து அறிந்த அதிகாரிகள் அவற்றை பகிரங்கமாக விவாதிக்க அவர்களுக்கு அதிகாரம் இல்லதால் பெயர் வெளியிடாத நிலையில் பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதை உறுதிப்படுத்தினர். எகிப்தை சேர்ந்த 2 அதிகாரிகள் தெற்கு சூடானுடனான தொடர்பு உட்பட பாலஸ்தீனியர்களை ஏற்றுக்கொள்ள ஒரு நாட்டை கண்டுபிடிக்க இஸ்ரேல் மேற்கொண்ட முயற்சிகள் குறித்து பல மாதங்களாக தங்களுக்கு தெரியும் என்று தெரிவித்தனர். பாலஸ்தீனியர்களை அழைத்து செல்வதற்கு எதிராக தெற்கு சூடானிடம் பரப்புரை செய்து வருவதாக அவர்கள் கூறினார்கள். இந்த திட்டம் செயற்படுத்தப்பட்டால் பஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு நிலத்திலிருந்து பஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட இன்னும் ஒரு இடத்திற்கு மக்களை மாற்றுவதற்கு சமமாக இருக்கும். மேலும் மனித உரிமைகள் எச்சரிக்கையினை எழுப்பும். காசாவுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் எகிப்து காசாவிலிருந்து பாலஸ்தீனியர்கள் வெளியேற்றும் திட்டங்களை கடுமையாக எதிர்க்கின்றது. ஏனெனில் அகதிகள் தங்கள் சொந்த பகுதிக்குள் வருவார்கள் என்ற அச்சம் உள்ளது. பல பாலஸ்தீனியர்கள் போரில் இருந்து பஞ்சத்தால் ஏற்படும் பசி நெருக்கடியில் இருந்தும் தப்பிக்க தற்காலிகமாக காசாவை விட்டு வெளியேற விரும்பலாம் என்ற பொதுவான ஒரு கருத்து உள்ளது. ஆனால் மறுபக்கத்தில் அவர்கள் தங்கிய தேசிய தாயகத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக கருதும் இடத்திலிருந்து நிரந்தர மீள்குடியேற்றத்தை முற்றிலுமாக நிராகரித்துள்ளனர். இஸ்ரேல் தங்களை ஒருபோதும் காசாவுக்கு திரும்பி வர அனுமதிக்காது என்று அவர்கள் கூறுகின்றனர். இஸ்ரேலிய அரசாங்கத்தில் உள்ள தீவிர வலதுசாரி அமைச்சர்கள் கூறுவதன்படி ஒரு பெரிய அளவிலான வெளியேற்றம் காசாவை இஸ்ரேலுடன் இணைத்து அங்கு யூத குடியேற்றங்களை மீண்டும் நிறுவ அனுமதிக்கும் என்று அவர்கள் அஞ்சுகிறார்கள். இருப்பினும் வெளியேற விரும்பும் பாலஸ்தீனியர்கள் கூட உலகின் மிகவும் நிலையற்ற மற்றும் மோதல் நிறைந்த நாடுகளில் ஒன்றான
தெற்கு சூடானுக்கு செல்ல விரும்ப மாட்டார்கள். சுதந்திரத்திற்கு பின்னர் வெடித்த உள்நாட்டு போரிலிருந்து மீள தெற்கு சூடான் போராடி வருகிறது. அங்கு நடந்த போர் கிட்டத்தட்ட 4 லட்சம் மக்களை கொன்றது. அத்துடன் நாட்டின் சில பகுதிகளை பஞ்சத்தில் மூழ்கடித்தது. எண்ணெய் வளம் மிக்க தெற்கு சூடான் ஊழலால் பாதிக்கப்பட்டுள்ளது. அதனால் அதன் 11 மில்லியன் மக்களுக்கு உணவளிக்க சர்வதேச உதவியினை நம்பியுள்ளது. ட்ரம்ப் நிர்வாகம் வெளிநாட்டு உதவிகளில் பெரும் குறைப்புகளை செய்ததிலிருந்து தெற்கு சூடானில் சர்வதேச உதவிக்கான சவால் வளர்ந்துள்ளது. 7 ஆண்டுகளுக்கு முன்பு எட்டப்பட்ட ஒரு அமைதி ஒப்பந்தம் பலவீனமாகவும் முழுமையடையாமலும் உள்ளது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் தெற்கு சூடானில் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் ரீக் மச்சார் வீட்டுக்காவல் வைக்கப்பட்ட போது போர் அச்சுறுத்தல் திரும்பியது. பாலஸ்தீனியர்கள் அங்குள்ள மக்களால் மகிழ்ச்சியுடன் வரவேற்கப்படாமலும் இருக்கலாம். சூடானில் இருந்து சுதந்திரம் பெறுவதற்கான நீண்ட போர் பெரும்பாலும் கிறிஸ்தவ மற்றும் ஆன்மீகவாதிகளை கொண்ட தெற்கு சூடானை பெரும்பாலும் அரபு மற்றும் முஸ்லிம் மக்களை கொண்டு வடக்கு சூடானுக்கு எதிராக நிறுத்தியது. தெற்கு சூடானில் சிவில் சமூக குழுவை சேர்ந்த எட்மண்ட் ஜாகனி தெற்கு சூடானியர்கள் யார் வருகிறார்கள், எவ்வளவு காலம் தங்க வைக்க திட்டமிட்டுள்ளனர் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லையெனில் முஸ்லிம்கள் மற்றும் அரேபியர்களுடனான வரலாற்று பிரச்சனைகள் காரணமாக விரோத போக்குகள் ஏற்படலாம் என்று கூறினார். தெற்கு சூடான் வெவ்வேறு பகுதிகளில் இருந்து மக்களை கொண்டு வந்து கொட்டும் இடமாக மாறக்கூடாது என்றும் அவர் கூறினார். மறுபக்கத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்பட்டதிலிருந்து காசா நகரத்தை கைப்பற்றும் இஸ்ரேலின் திட்டம் இஸ்ரேலுக்கு உள்ளேயும் வெளியேயும் கடுமையாக விமர்சிக்கப்படுகிறது. பாலஸ்தீனியர்களும் வெளிநாட்டு தலைவர்களும் இந்த திட்டம் போரை நீடிக்கும் என்றும் பாலஸ்தீனிய பொதுமக்களின் துன்பத்தை அதிகரிக்கும் என்றும் கூறுகின்றனர். ஹமாஸால் இன்னமும் பிடிக்கப்பட்டுள்ள பணிய கைதிகளை ஆபத்தில் ஆழ்த்தும் என்று இஸ்ரேலிய இடதுசாரிகள் கூறுகின்றனர். இஸ்ரேலிய வலதுசாரிகள் பாலஸ்தீனிய ஆயுத குழுக்களை தோற்கடிக்க காசா நகரை கைப்பற்றுவது போதுமானதாக இருக்காது என்று கூறுகின்றனர். இப்போது இஸ்ரேலுக்குள் ஒரு புதிய விமர்சனம் வெளிப்படுகின்றது. காசா நகரத்தை கைப்பற்றும் நடவடிக்கையில் சரியாக என்னவெல்லாம் அடங்குகிறது என்பது குறித்த தெளிவு இல்லை. பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவின் தெளிவற்ற அறிவிப்புகள் இருந்த போதிலும் இஸ்ரேலின் ராணுவம் இன்னமும் போர் திட்டத்தை போட்டு முடிக்கவில்லை என்று கூறப்படுகின்றது. காசா நகரத்தின் மீதான ஆக்கிரமிப்பு எவ்வளவு காலம் நீடிக்கும் அல்லது அது எப்போது தொடங்கும் என்ற விவரங்கள் வெளியிடப்படவில்லை. 2023ஆம் ஆண்டு போரின் தொடக்க மாதங்களில் காசா நகரத்தை இஸ்ரேலிய ராணுவம் கைப்பற்றியதிலிருந்து இப்போது கைப்பற்றுவது எப்படி வேறுபடுகிறது என்பது குறித்தும் பொது விளக்கம் எதுவும் இல்லை. பெரிய அளவிலான நடவடிக்கையை மேற்கொள்ள பெரும்பாலும் தேவைப்படும் பல்லாயிரக்கணக்கான ராணுவ ரிசர்வ்களை ராணுவம் இன்னமும் அணிதிரட்டப்படவில்லை. காசா நகரில் இன்னமும் வசிக்கும் லட்சக்கணக்கான பாலஸ்தீனியர்களை வெளியேற்ற இஸ்ரேல் இன்னமும் உத்தரவிடவில்லை. வார இறுதியில் காசா நகரத்தை கைப்பற்றும் அச்சுறுத்தலை நேதன்யாகு இரட்டிப்பாக்கி ஹமாஸ் சரணடையாததால் இஸ்ரேலுக்கு இதை தவிர வேறு வழியில்லை என்று ஒரு செய்தியாளர் சந்திப்பில் கூறினார். ஆனாலும் கூட அவர் திட்டம் குறித்து சிறிதும் விவரங்களை தரவில்லை. இஸ்ரேலின் மிகவும் பிரபலமான கட்டுரையாளர்களில் ஒருவரான நஹூம் பார்னியா ஜெரியட் அக்ரோனோட் பத்திரிகையில் வெளியிடப்பட்ட ஒரு பகுப்பாய்வில் நேதன்யாகு என்ன விரும்புகிறார், அவருக்கு பணிய கைதிகள் ஒப்பந்தம் வேண்டுமா அல்லது காசாவை கைப்பற்ற வேண்டுமா என்று கேட்டார். காசாவின் கட்டுப்பாட்டை கைப்பற்றுதல் என்பதன் ராணுவ அர்த்தம் என்னவென்று எனக்கு புரியவில்லை என்று கூறிய பார்னியா, ராணுவத்தில் உள்ள எவருக்கும் அது புரியுமா என்று எனக்கு தெரியவில்லை என்று குறிப்பிட்டார். அதன் அர்த்தம் எதுவாக இருந்தாலும் காசா நகரை கைப்பற்றும் போரை தொடங்க நேதன்யாகுவின் முடிவு வெளிநாட்டு தலைவர்களை கோபப்படுத்தி உள்ளது. அவர்களில் சிலர் காசாவில் அதிகாரத்தை ஐக்கிய நாடுகள் சபையின் ஆதரவுடன் கூடிய சர்வதேச படையிடம் ஒப்படைக்க இஸ்ரேலை வலியுறுத்துகின்றனர். மத்தியஸ்தர்கள் இன்னமும் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் ஒரு போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றனர். சில இஸ்ரேலிய அதிகாரிகள் மோதலில் ஒரு பெரிய அதிகரிப்பை அறிவித்து அதை செயல்படுத்துவதை தாமதப்படுத்துவதன் மூலம் நேதன்யாகு அந்த பேச்சுவார்த்தைகளில் அதிக சலுகைகளை வழங்க ஹமாஸை அழுத்தம் கொடுக்க முயற்சிக்கலாம் என்று கூறுகிறார்கள்.